சபரிமலையில் 18ஆம் படையில் கருப்பண்ணசாமி அமர்ந்திருக்க காரணம் சுவாமி ஐயப்பன் மகரிஷியை வதம் செய்ய புறப்பட்ட சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்புசாமியை அழைத்து, ஐயப்பனோ சிறிய பாலகன், நீ சேனாதிபதியாக இருந்து ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கட்டளை. சிவபெருமானின் வாக்குறுதியை ஏற்றுக்கொண்ட கருப்புசாமி ஐயப்பன் மகரிஷியை வதம் செய்ய உறுதுணையாக இறுதியில் சுவாமி ஐயப்பன் கருப்பண்ணசாமி உதவியுடன் மகரிஷியை வதம் செய்யப்பட்டார். கருப்புசாமியின் நற்குணங்களை ஏற்றுக்கொண்ட ஐயப்ப சுவாமி தன் கூடவே இருக்க ஆணையிட்டார். அன்று முதல் சபரிமலையில் 18ஆம் படியில் வலதுபுறத்தில் தனது சன்னதியை அமைத்துக் கொண்டார். அன்று முதல் என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் உன்னையே முதலில் தரிசிப்பார் என்று ஆசீர்வதிக்கப்பட்டார். இதை அடிப்படையாக கொண்டு சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் முதலில் கன்னிமூல கணபதியை வணங்கிவிட்டு பிறகு கருப்பண்ணசாமியிடம் அனுமதி பெற்று 18 படியேறி ஐயப்பனை வழிபடுவார். சந்தன பொட்டுக்கார சபரிமலை